அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 பங்குனி உத்திரம் அன்று பழனி பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் கவனத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பங்குனி உத்திரம் அன்று பழனி முருகப்பெருமானை தரிசிக்க நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் முக்கியமாக பழனி பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் வருகின்றனர். இந்த ஆண்டு 10 நாள் திருவிழா மார்ச் 26, 2026 கொடியேற்றத்துடன் தொடங்கி முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டால் எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அந்த நாட்களில் மட்டும்தான் எத்தனை லட்சம் கோடி மக்கள் பழனிக்கு படையெடுத்து வருவார்கள். தைப்பூசத்திற்கு அடுத்தபடியாக பங்குனி உத்திரத்தன்று பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை மிக 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 அதிகமாக இருக்கும். முக்கியமாக எந்த வழியாக வருகிறார்கள் என்றால் கொடுமுடி, ஈரோடு போன்ற இடங்களிலிருந்து பக்தர்கள் தீர்த்த காவடி எடுத்து தாரை தப்பட்டை முழங்க பழனியை நோக்கி பல்லாயிரக்கணக்கில் நடைபயணம் மேற்கொள்கின்றனர். முக்கியமாக இந்த நிகழ்வானது குடியேற்றத்துடன் மார்ச் 26, 2026 தொடங்கியது. இங்கே திருக்கல்யாணமாக மார்ச் 31, 2026 நடைபெறும். தேரோட்டம் ஏப்ரல் 1, 2026 பங்குனி உத்திர நாட்களில் சிறப்பாக நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவதனால் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடிநீர், தங்குமிடம் மற்றும் சிறப்பு போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு காவல்துறை சார்பில் தகுந்த பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி 3 நாட்களுக்கு சிறப்பு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் பொது தரிசனத்தில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக பழனி பாத யாத்திரையில் கலந்து கொண்டால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்குமாம். முக்கியமாக காக்கத்தூர் முறை முக்கியத்துவம் வாய்ந்த முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கொடுமுடி சென்று தீர்த்தம் எடுத்து வந்த நிலையில் ஆடல் பாடலுடன் பழனி நோக்கி புறப்பட்டனர். முக்கியமாக இந்த நாட்களில் முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வேண்டுபவர்களுக்கு எண்ணற்ற பலன்களை அருளுவார் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக இந்நிலையில் பங்குனி உத்திரம் மற்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக தரிசன முறையில் சில மாற்றங்களை செய்துள்ளதாக பழனி முருகன் கோவில் அறிவித்துள்ளது. பழனி கோவிலில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனிமலை மீதுள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு ஆண்டு முழுவதும் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில் வல்லவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்களான தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம், வைகாசி, விசாகம் உள்ளிட்ட விழாக்கள் வெகு விமர்சையாக பழனியில் கொண்டாடப்படுவது வழக்கம். திருவிழா நடைபெறும் காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் சுவாமி தரிசனம் செய்யவும் நேர்த்திக்கடன் செலுத்தவும் குவிவது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் மாபெரும் சிறப்புக்குரியதாக வருகிறது. முக்கியமாக இது அனைத்திலும் முக்கியத்துவம் புரிந்ததாக இருக்கின்றது. இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். பங்குனி உத்திரத்தில் முக்கியமாக பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் வரும் நாள்தான் பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படும் வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரமும் ஏப்ரல் 12ஆம் தேதி பங்குனி பௌர்ணமியும் அமைந்துள்ளது. பங்குனி உத்திரம் உத்திர நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடப்படும் விரதம் என்பதனால் உத்திர நட்சத்திரம் இருக்கும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. பாத யாத்திரை, காவடி சுமந்து வருவது, முடிக்காணிக்கை தருவது ஆகியவை பழனி முருகன் கோவிலில் மிக அதிகமான பக்தர்களால் ஆண்டு முழுவதும் நிறைவேற்றப்படும் முக்கிய வேண்டுதல்களாக உள்ளன. பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுதல் விழா
சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த விழா காலங்களில் பக்தர்கள் பாதுகாப்பு மற்றும் சிரமமின்றி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கேற்ற வகையில் சில முக்கியமான மாற்றங்கள் கோவில் நிர்வாகம் செய்வதுண்டு. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதாலும் பங்குனி உத்திர திருவிழா நெருங்குவதனாலும் கோவில் நிர்வாகம் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி தேர்தல் முடியும் வரை அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பரிந்துரை கடிதங்கள் அடிப்படையில் வழங்கப்படும் விவிஐபி டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரோப்கார் மற்றும் வின்ஸ் நிலையங்களில் முக்கிய பிரமுகர்களுக்கான சிறப்பு முன்னுரிமை வழங்கப்படாது. விஐபி டிக்கெட் முறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து பக்தர்களுக்கும் பொதுவாக சுவாமி தரிசனம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. பங்குனி உத்திர திருவிழா சிறப்பம்சமே கொடுமுடியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதுதான். 10 தினங்கள் நடைபெறும் பழனி பங்குனி உத்திர திருவிழா மார்ச் 26ஆம் அதாவது அன்று துவங்கி திரு ஆவினன்குடி கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. திருவிழா 10 நாட்களும் வள்ளி தெய்வ யானை சமேத முத்துக்குமார சுவாமி வெள்ளிக்கிழமை காமதேனு தங்கமயில் தங்கக்குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் வீதி உலா வருவார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மற்றும் இரவு 9 மணிக்கு வெள்ளிரத ஊர்விழா மார்ச் 31ஆம் தேதி என்று நடைபெறுகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறுகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி குடியேற்றத்துடன் விழா நிறைவு பெறும். திருவிழா கூட்ட நெரிசலை தவிர்க்க மார்ச் 30 முதல் ஏப்ரல் 3 வரை வழக்கமான தினசரி மாலையில் நடைபெறும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக தங்கரத புறப்பாடு நிறுத்தி வைக்கப்படும். மார்ச் 30 அன்று மட்டும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தங்கரத புறப்பாடு கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.